நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துவோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு புதிய குட் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 வருமான வரி கணக்கு தாக்கல் காலக்கெடு தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 87 விலக்கு கூறுவதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வரி சுமையை குறைப்பதே இந்த பிரிவின் நோக்கமாகும். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட மற்றும் தாமதமான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்குமாறு மத்திய நேரடி வரிகள் வாரியத்திற்கு அதாவது CBDT மும்பை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமான வரி சட்டத்தின் 87A பிரிவின் கீழ் தகுதியுள்ள வரி செலுத்துவோருக்கு புதிய காலக்கெடு ஜனவரி 15, 2025 வரை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தனது தரப்பில் உத்தரவிட்டுள்ளது. வரி தாக்கல் செய்யும் செயல்பாட்டில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்களை முன்னிலைப்படுத்திய பொதுநல வழக்குகளுக்கு BIL பதிலளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இது தகுதியான வரி செலுத்துவோர் குறிப்பிட்ட பிரிவின் கீழ் விலக்குகளை கோருவதில் தடையாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 87A தனிப்பட்ட வரி செலுத்துவோர் குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறிப்பிடத்தக்க வரி நிவாரணம் வழங்குகிறது. பழைய வரி முறையின் கீழ் 5 லட்சம் வரை மொத்த வரி விதிப்பு வருமானம் உள்ள தனிநபர்களுக்கு முழு வரி விலக்கு பெற தகுதியுடையவர்கள். இதற்கிடையில் புதிய வரி விதிப்பு இந்த நன்மை 7 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குழுக்களின் மீதான வரிச்சுமை குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய செலவுகள் மற்றும் சேமிப்புகளுக்கு அதிக செலவழிப்பு வருமானத்தை உறுதி செய்கிறது. ஜூலை 5ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட தாக்கல் பயன்பாட்டு மென்பொருள் பிரிவு 87A கீழ் வரி செலுத்துவோர் விலக்கு கோரும் திறனை மறுத்துவிட்டது என்று தி சேம்பர் ஆப் டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் வாதிக்கப்பட்டது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்பொருள் மாற்றம் முன்னறிவிப்பின்றி செயல்பட்டது, தன்னிச்சையானது மற்றும் சட்டவிரோதமானது என்று கருதப்பட்டது. வரி செலுத்துவோருக்கு ஏற்படக்கூடிய பாகத்தை உணர்ந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தின் கீழ் அதாவது 119வது பிரிவின் கீழ் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டித்து ஒரு அறிவிப்பை வெளியிடுமாறு CBDTக்கு பம்பாய் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. தகுதியுள்ள வரி செலுத்துவோர் தங்கள் உரிமைகளை பயன்படுத்துவதற்கும் அதாவது விலக்குகளை பெறுவதற்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, 2025 நீட்டிக்கப்பட்ட காலக்கெடுவை சந்திக்க தவறினால் பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். வரி செலுத்துவோர் தாமதமாக தாக்கல் செய்தால் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். கூடுதலாக வணிக தொழில் அல்லது மூலதன ஆதாயங்களால் ஏற்படும் இழப்புகளை முன்னெடுத்து செல்லும் வாய்ப்பு இழக்கப்படும். மேலும் 234A பிரிவின் கீழ் மாதத்திற்கு 1% வட்டி செலுத்தப்படாத வரிகள் மீது தொடர்ந்து பெறப்படும். இந்த சிக்கல்களை தேவையற்ற நிதி நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும். சரியான நேரத்தில் வருமானத்தை தாக்கல் செய்வதன் மூலம் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.